வெல்கம் டு மோஷேஸ் கில்லாடி கிச்சன். எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய முட்டை தோசை தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த முட்டை தோசையை கொஞ்சம் வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணலாங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முட்டை தோசையை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா கணக்கே இல்லாமல் சாப்பிடுவாங்க. முட்டை தோசையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனிமேல் அடிக்கடி முட்டை தோசை வேணும்னு கேட்குற அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த முட்டை தோசையை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 7 to 8 நிமிஷம் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணிங்கன்னா நல்லா நுரைச்சி வரும். இந்த மாதிரி நுரைச்சி வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு சிக்கன் கிரேவி சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட சிக்கன் கிரேவி இருக்கிறதுனால நான் சிக்கன் கிரேவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் போல் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, நீலவாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கங்க. கூடவே நீலவாக்கில் நறுக்கின கேரட்டையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு நீலவாக்கில் நறுக்கின முட்டைகோசையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் சிக்கன் கிரேவியில் இருக்க சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இதை அப்படியே ஆம்லெட்டாக போட்டு சாப்பிட்றதுனால சாப்பிட்லாங்க. அப்படி இல்லைன்னா தோசை மேலே கூட இதை ஊற்றி சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தோசை மேலே தான் ஊற்றி காமிச்சிருக்கேன். அதுக்கு அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கல் நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாதிரி தண்ணியை தெளித்து விட்டுருங்க. தண்ணி நல்லா எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் இதில் 2 கரண்டி அளவுக்கு தோசை மாவு சேர்த்துக்கங்க. தோசையை ரொம்ப மெல்லுசாக தேய்ச்சிடக்கூடாதுங்க, மொந்தமாக தேய்ச்சிக்கங்க. அதாவது கல் தோசை தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு சுற்றிலும் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கங்க. தோசை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை கலவையை இந்த தோசை மேலே சேர்த்துக்கலாம். தோசை மேலே முட்டை கலவையை ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துற வேண்டாங்க. தோசையை விட்டு வெளியில் வந்துடக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழிக்கரண்டி எடுத்து அதில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் முட்டை கலவையை தோசை மேலே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் சுற்றிலும் 1 டீஸ்பூன் போல் எண்ணெயும் மேலா போல் 1 டீஸ்பூன் போல் எண்ணெயும் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மிலேயே வச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கத்துக்கு இதை அப்படியே திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு 3 to 4 நிமிஷத்துக்கு இந்த தோசையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தோசை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே டெம்ப்டிங்காக இருக்குல்ல. கண்டிப்பாக இந்த முட்டை தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. வீட்டில் சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. முட்டை தோசை பிரியர்களுக்கு இது ரொம்பவே ஒரு அட்டகாசமான ரெசிபிங்க. இதுக்கு எந்த விதமான சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. சைட் டிஷ்ஷே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மோஷேஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.